ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃப்ராகுன்ற ஒரு பேட்டில் ஃபீல்டு தான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். ஷூட்டிங் கேம் மாதிரி தான். எனக்கு இப்போதைக்கு அவ்வளோ நெட்வொர்க் கனெக்ஷன் இல்லை, அதனால தான் நான் மொபைல் கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். நான் உங்களுக்கு பிசி கேம் போடுவேன். ஓகேங்க, இப்போ நம்ம இங்கே ஒரு ஜெனரேட்டர் மாதிரி ஒன்று இருக்கும், அதை தான் போய் அடிக்கணும். அதோ இந்த மாதிரிங்க, இது நம்மளோடது. அவங்க அடிக்கணும், இது அவங்களோட தான் நம்ம அடிக்கணுங்க. அதை தெரியானுங்க பாருங்கள், அவனை தான் நம்ம அடிக்கணும். தெரியானுங்களா? அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். இது நம்ம சும்மா பாயிண்ட் வச்சாலே போதும், அதே சுட்டுக்கும். சும்மா குழந்தைங்க கேம் தான். ஓகேங்க, நான் அப்படியே போய் இந்த ராஜாவை சுட ட்ரை பண்ணுறேன். இன்னைக்கு எலெக்ஷனில் எல்லாரும் விஜய் தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கின்றது. நானும் விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணேன். ராவண மாவட்டம் தான் அந்த பக்கம். எல்லோரும் கெத்து காமிக்க போகிறோம். இன்னும் நம்மளே சொல்கிறாங்க, அவ்வளோ தைரியம் வந்துடுச்சு எல்லாருக்கும். என்ன பண்ணுறது? ஓகே, ஃபைனல். இது அடிக்கிறது தாங்க கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப நாளி ஆகும். முடிச்சிடலாம் எல்லோரும் சேர்ந்து அடிச்சா முடிச்சிடலாம். ஒரு 100 மேலே தாண்டிச்சுன்னா அதுவே போயிடும். அதை சொல்ல கேம்ஸ் அப் விக்டரி. ஐயோ, ஃப்ரீ ஃபயர்ப்பா. பெஸ்ட் ஆஃப் ஸ்லைஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் அப்படியே ப்ளே கொடுக்குறேன். நியூ அரேனாக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. இவனுங்க வேறு, நான் இப்போ தான் கேமுக்குள்ளே வந்ததுனால ரொம்ப டுட்டோரியலாக கொடுத்து சாவடிக்கிறானுங்க. சரிடா டேய். ஐயோ, சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டுட்டோரியலாக கொடுத்து சாவடிக்கிறானுங்க. சரி பரவாயில்ல, அவனுக்கு கொடுக்குறதான் இப்போதைக்கு நல்லா பண்ண முடியும். ப்ளே கொடுத்தனா பட்டார் அடிப்பானுங்க. நம்மளுக்கு வேறு இந்த அக்கா வேறு வந்துட்டாங்களே. ஐயோ, நம்மளுக்கு அந்த பையன் தான் நல்லா இருந்தான். ஏன்னா கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி ஸ்மார்ட்டாக இருக்கானா, அதான். நான் என் ஃபேஸ் ரிவல் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். வேணும்னா மட்டும் சொல்லுங்கள், இல்லைன்னா வேணாம் விட்டுருங்க. ஓகே, நான் அப்படியே போகிறேன். தம்பி, நான் இருக்கும்போது எங்கே போகிறீங்க? ஓ, அதை அடிக்கலான்னு போகிறீங்களா? அது முடியாது தம்பி. போயிட்டே போ. எங்களுதே அடிக்கிறீங்களா? ஆனால் என்ன வேலை? வாவ் ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தவங்களுக்கும் தனி சிறப்பு இருக்குது. அது இது ஏன் சிறப்பு, சரியான சிறப்பு இல்லை. தம்பி என்ன யார் பண்ணி எங்கேருந்து படிக்கிறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? சுட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் விடிஜியோட அண்ணனை பேஸ் பண்ணி தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் ஆச்சு. இந்த சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்ச சேனல் தான். விடிஜி, வசந்த் தமிழ் கேமிங். கண்டிப்பாக இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒருத்தவங்களுக்கு கூட தெரியாமல் இருந்ததே இல்லை. இந்த கேமிங் சேனலு அதை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகி அவங்க தம்பியாக போடுறது தான் இந்த கேமிங். இதில் நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன், என் பேர் தீபக் தமிழ் கேமிங் டிடிஜின்னு வச்சிடலான்னு நினச்சேன். கன்றாவியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் ஃபீல்ட் ஆஃப் கேமிங் அப்படின்னு சொல்லி எனக்கு மனசில் தோணுச்சு. எங்கள் அம்மாவும் சரி இதையே வச்சுக்கோன்ட்டாங்க, அதனால தான் நான் இதையே வச்சுக்கிட்டேன். இவனுங்க டுட்டோரியலாக சாவடிக்கிறானுங்க. இன்றைக்கி இந்த கேமோட பார்ட் 2 வேணும்னா கேளுங்க, நான் போடுறேன். இது அவ்வளோவா பார்ட் 2 பார்ட் 3 நல்லா இருக்காது.
யாருங்க இவன்? தடிமாடுப்பாயா? என்னமோ எங்கெங்கேயோ போக சொல்கிறாங்க. எதுக்குடா? டைமண்ட்ஸ் 20 கொடுத்துருக்காங்க. ஏன் கோ கொடுக்க சொல்கிறாங்க? ஓ புரியுது. சர்ச்சிங் ஃபார் பிளேயர். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். இதை ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும், மறந்துட்டேன். இப்போதைக்கு என் கூட என் தங்கச்சி இல்லை, அதனால் நான் சொல்ல வைக்க முடியல. நான் வந்தோடனே சொல்ல வைக்கிறேன், ஓகேவா? ஐயோ 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 ஓகேங்க. ஓகேங்க, ஒன்றுத்த போட்டாச்சு. இப்போ இன்னொன்று தான் போனோம், அந்த ஏ செக்ஷனுக்கு. ஓகே, நான் போகிறேன். நீங்கள் வேணால் பாருங்கள். சரன்னு போட்டுக்கினே இருக்க வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த சேனல் சொல்லிட்டேன். நான் சொன்ன மாதிரி இப்போது நீங்கள் எல்லோரும் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு. எனக்கு கண்டிப்பாக தெரில இந்த யூடியூப் சேனல் ரொம்ப நாள் நீடிக்குமா, இல்லை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா இல்லைன்ட்டு. இருந்தாலும் போடுறேன் எனக்காக. ஏன்னா இப்போ எனக்கு 50 days ஹாலிடேஸ். நான் 9th தான் படிக்கிறேன். அடுத்த வருஷம் வர போர்டு எக்ஸாம் இருக்குது. அதை வச்சா வேறு பயமாக இருக்குது. எத்தனை பேர் என் சேனலை பார்க்குறேன்னு சொல்லுங்கள், நான் போடுறேன். ஓகே, அடித்தாச்சு. இந்த மேட்ச்சில் நம்ம தான் வின்னு. ஒருத்தவங்க கூட டஃப்பு கொடுக்க மாட்டானுங்க, பேட் பாய்ஸ். அது எதுவும் இல்லைங்க, வெளியில் பண்ணுக்கார் போகிறாரு, அதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி சதம் கேட்குது. நான் வந்து இந்த வீடியோவோட அதாவது இந்த கேமோட ஆடியோவை கம்மி பண்ணிட்டேன். இல்லைனா என் வாய்ஸ் கேட்காதுல்ல, ரொம்ப சவுண்டாக இருக்குது இந்த வீடியோ. ரொம்ப அப்படியே ஜனங்கள்லாம் அப்படியே கத்துறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஆடியன்ஸ் தான் உட்காண்ட்ருக்காங்க, நம்ம விளாட்றத பார்க்குறாங்க. அதனால தான் நம்ம ரீஸ்பான் ஆகிறோம், புரியுதா? ஒரு கேரக்டர் நம்மளை மாற்றி விட்டுறாங்க, அதுவே கடுப்பாகுது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்கேன். என் வாய் எனக்கு மூடாது, அதனால் நான் போடுறேங்க. யாருக்கா நீங்கள்? அப்பாங்கக்கா. ஓகே, இப்போ நம்ம போட தாக்க வேண்டித்தான். தெகிடு நேத்தினா தம்பி யார் பண்ணி அசந்த நேரத்தில் கேப்பில் போடுற பற்றியா நீ? என்ன தம்பி இப்படி பண்ணுறீங்களே? போட்டு தாக்கிட்டவங்க. ஓகே, இப்போ எனக்கு மெடிக்கிட் வேணும். மேலே எதாக இருக்கும். சரி, நான் போய் ஏற்றிட்டு வந்துடுறேன். அது இருக்குங்க. ஒன்றும் எத்தனை மாட்டுது. கண்டுபிடிச்சேன். ஓகேங்க, அப்படியே அதுவும் ஏற்றிங்க ஃபுல்லாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வரலாம். ஐயோ, போனோடனே அடிக்கிறாங்க அவனுங்க. எங்கே பார்த்து போகிற? இங்கே போகிறது யாரையாவது அடிக்க. எதுக்கு உங்களுக்கு வீண் வம்புன்ற? மேலே தான் நின்று அடிச்சானுங்க. என்னை பார்த்தானுங்களா என்னன்னு தெரில. பார்த்துட்டு எனக்கு கூட எதிர்ப்பா வந்துட்டானுங்க. பார்த்தீங்களா? எங்கடா இருக்கீங்க? அடிச்சிட்டானுங்க. ஓகே, நான் எவனா மாறிக்கிறேன். ஓகே, என்னங்க இன்னும் இங்கே தான் இருக்கான். பக்கிங்களா? ஓகேங்க, அண்ணி முடிய போகிறேன். சர்ற சும்மா ட்ருக்கண்டக்கன் தான் நான் போடுற எனக்கு நானே வந்து வீடியோ சேனலோட வாய்ஸை பார்த்து தான்
அடிக்டே ஆனேன். என்னோடய வாய்ஸ் உங்களுக்கு பிடிக்குதான்னு தெரியல. ஓகே, லேண்ட்மைன்லாம் போட்டுக்கிறானுங்க. வெரி பேட் பாய்ஸ். 9 மைன்லாம் வச்சு என்னடா பண்ண போகிறீங்க? ஐயோ ஐயோ, படுத்துறானுங்களே, படுத்துறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். மூடிச்சாச்சுங்க. இந்த தடவையும் நம்ம தான் வின்னு. இப்போ பட்டாசு, நம்மளுக்காக பட்டாசு வெடிக்கிறாங்களா? நம்ம எவ்வளோ பெரிய ஆள்னு பார்த்துங்க. ஓகேங்க, இன்னும் ஒரு 5 மேட்ச் ஒரு 4 மேட்ச் போட்டு நான் அந்த வீடியோ கேம் பிளேயை முடிச்சுக்கிறேன். ஏன்னா எங்கள் அம்மா ஏதோ வேலை செய்யணுமா ஃபோனில். ஓகே, டிஸ்கார்ட். ஓகேங்க, வந்துச்சு. இதுக்கப்புறம் டுட்டோரியல் கொடுக்க மாட்டானு தான் நினைக்கிறேன். தம்பி ஏப்பா எங்களுக்கேவா? நான் இன்னும் பாதி கேம் கூட விளாட்ல, அதுக்குள்ளே நான் என்ன சொல்லிட்டேன், இப்போ நான் இந்த வீடியோ போடுறேன்ல, நான் அதே மாதிரி தான் இந்த டெத் பார்க்கும் போட்டுனே இருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு நாளைக்கு வந்து சேர்ந்துருங்க. நீங்கள் பார்க்கும்போது என்ன நினைப்பீங்க சொல்லுங்கள்? இந்த வீடியோ அந்த மாதிரி தான் கிறுக்குத்தனமாக ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்து விட்டேன். அப்புறம் மறுபடியும் அதை எடிட் பண்ணி வேறு போடணும், பெரிய தலைவலி. அதனால் விட்டுட்டேன் அதை அப்படியே. உங்களுக்கு எதாவது மண்டை குழம்புச்சுன்னா மன்னிச்சிக்கங்க. போடு அப்படியே 14 குறையுது பாருங்களா. இன்னும் யாரையுமே காணோம். சரசரன்னு இறங்கினே இருக்குது. நீங்கள் யார் கோட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். விஜய் தான் தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டர் ஆகிப்போச்சு. அவ்வளோதான், கெத்தாக இருக்கும். மாஸ் காமிக்கலாங்க. இதுக்கப்புறம் டிவிக்கே தான், யாரும் இல்லை. எனக்கே ப்ரௌடாக இருக்குப்பா டிவிக்கேக்காக. இப்போ தான் எம்ஜிஆரோட ரெக்கார்டே பீட் பண்ணிட்டாருங்க அவர். அப்படி தான் எல்லாம் நியூஸில் சொல்கிறாங்க. எனக்கு என்ன எம்ஜிஆர் ரெக்கார்ட் பண்ணாருன்னு தெரியல. சரக் உங்களுக்கு எதாவது ஹாரர் கேம் பிளே வேணும்னான்னு சொல்லுங்கள். நான் ஒரு ஹாரர் கேம் பிளே போட்டேன், டெத் பார்ட் 2. எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கோம். வந்துருச்சுல ஃப்ரெண்ட்ஸ், வந்துருச்சு. நான் பார்த்துட்டேன். 18 வியூஸ் பார்த்துருக்கீங்க. இது எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரில. நான் ஃபஸ்ட்டு வீடியோ போடலான்னு நினச்சேன், ஆனால் எனக்கு வாய்ஸ் ஓவர் அவ்வளோ கொடுக்க தெரியலையா, அதனாலேயே விட்டுட்டேன் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதே. அதுக்கப்புறம் தான் மைக் ஆன் பண்ணணுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படியே நான் எனக்கு பிடிச்ச யூடியூப் சேனல்லாம் சொல்கிறேன். மிஸ்டர் எக்ஸ் பார்ப்பேன். அந்த இது மிஸ்டீரியஸ் இதெல்லாம் போடுவார்ல, அது அவரை பார்ப்பேன். அப்புறம் வந்து டிவோஷ்னல் நண்பன். அப்புறம் வந்து இது அவர் பேர் என்னது, ஹிஸ்ட்ரி டெல்லர், அவர் பார்ப்பேன். இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி போடுறவங்க, மிஸ்ட்ரிஸ், இந்த உலகம், மெரினா ட்ரென்ச்சு, அவங்களாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கேமிங் சேனல் வந்து லவ்லி பாஸ், ஜெனி கேமிங், அப்புறம் வந்து விடிஜி அண்ணன், அப்புறம் வந்து இது, அப்புறம் வந்து ஜெனி கேமிங், அதை தான் சொல்லிட்டேன்ல. அப்புறம் இது பார்ப்பேங்க, ஜார்ஜ் கேமிங் பார்ப்பேன். அவ்வளோதான், அதோட பார்க்க மாட்டேன் ஏதோ அவ்வளோவா. ஒன்றுங்க வேறு, ஐயோ சாவடிக்க போகிறானுங்க. ஜஸ்ட்டு மிஸ்ட்டுங்க, போட்டானுங்க கோபால், போட்டாங்க. இல்லைங்க, நான் இந்த பையனே மறுபடியும் எடுத்துன்னு வரேன், அப்புறம் வேஸ்ட் ஆகிடும். நம்மளாம் எப்பயுமே இவரு தான். சரி, இவனை வச்சு விளாட பார்ப்போம். எங்கப்பா இருக்க? இவன் வேறு ஓடுவானா இல்லைன்னு வேறு தெரியலையே. இன்னும் நான் ஃபாஸ்ட்டாகவே ஓடுறான். அசிங்கம் பத்துறானே நம்மள. அது ஒருத்தவங்க இருக்காங்க, எப்படி சொல்கிறான்னு பார்ப்பேன். சரக்கு என்னங்க, இன்னும் ஏபிஏ நம்மள சுடாமல் விட்டுக்கிறோம். என்னடா தப்பா இருக்கே. போட்டார். போட்டாலும் பிரச்சனை இல்லை, நம்ம முடிச்சிடுவோம். தம்பி ஓகே, போட்டாச்சு. நான் அப்படியே ஏக்கு போய் கண்டினியூ பண்ணிக்கிறேன்.
ஏன் முடிச்சிங்களாடா? அடா பாவீங்களா? சரி அதான் மேலேயே போயிருக்கலாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலே தான் போயிட்டுருக்கோம். மேலேயும் போயிட்டேன். ஐயோ, மேலே போக சொன்னா கீழே 2 அணுகுண்டு ஆயுதங்க நின்றுக்குதுங்க. பொட்டு 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 பொட்டுன்னு வைக்க வேண்டியது தான் எல்லாத்தையும். இது கொஞ்சம் சிம்பிளான கேம் தான். நான் வந்து இது சின்ன வயசில் விளையாடி, எனக்கு வந்து ஜங்கிள் புக்கு த பவுகுலிஸ் ரன்னுன்னு ஒரு கேம் இருக்குங்க. அதெல்லாம் ஏற்ற முடியல. இந்த விவோ Y16 ஆண்ட்ராய்டுக்கு தான் சப்போர்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு யாராவது லிங்க் அனுப்பிச்சி விட்றீங்களா? நான் ஏற்றி கேம் ப்ளே வீடியோ போடுறேன். அது சூப்பராக இருக்குங்க கிராஃபிக்ஸ்லாம். அதெல்லாம் சின்ன வயசுங்க, ஒரு 1வது 2வது படிக்கும்போது விளையாண்டுருப்பேன். இப்போ அந்த கேம் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே இல்லை. நம்ம டீம் பேர் வந்து பெஸ்ட் ஆஃப் ஸ்லைஸாம். எங்கள் அம்மாவுக்கு விசில் அடித்தாலே பிடிக்காதுங்க. ஏன்னு கேட்டால் அது பொறுக்கின்றாங்கங்க. நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில், அது பொறுக்கியா இல்லை நறுக்கியான்ட்டு. விசில் அடித்தா ஒரு குத்தமாங்க, நீங்களே சொல்லுங்கங்க. நீங்களே உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. விசில் அடித்தா பொறுக்கியாங்க, என்னங்க இதெல்லாம் நியாயம்? ஓகேங்க, அவ்வளோதாங்க, பிடிச்சிட்டாச்சு. ஓகே, நம்ம தான் எல்லாத்தையும் போட்டு முடிக்கிறோம். யாரும் முடியல. எல்லோரும் அந்த நம்ம பிளாக்கை பார்க்க தான் பாதுகாப்பை தான் ரொம்ப பலமாக கொடுக்குறாங்க. இங்கே வந்து எவனுமே முடிக்க மாட்டுறானுங்க. பாரு, நம்மக்கிட்ட இருந்து 1% போலவே இல்லை. அவ்வளோதான், முடிச்சாச்சுங்க. பொட்டான்னு போக வேண்டியது எல்லாரையும். ஓமை கால் எடுத்து வர இல்லைங்க. ஓகே, நெட்டு வேற இல்லையா, அதனால ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ, யாரோ பின்னாடி அடிக்கிறானுங்க. ஐயோ மாடி தம்பே, அடிக்காதப்பா. அவனை அடிச்சிக்கப்பா, நீ இவ்வளோ அடிச்சிப்பா அவனை. முடிச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம ஒரு ரவுண்டு சுற்றினதுனால தப்பிச்சோம். இல்லைன்னா அப்போவே போட்டிருப்பானுங்க நம்மளை. எப்படி நம்ம தான் என்னப்பா சின்ன குழந்தை கேம்லாம் விளாட்றான்னு கேட்டுறாதீங்க. போக போக தான் இம்ப்ரூவ் ஆகுங்க. இப்போ என்கிட்ட நெட் அவ்வளோ இல்லை, ஒய்ஃபை முடிஞ்சு போச்சு. அதனால் வந்து நான் ஒய்ஃபை வந்த உடனே போடுறேன். நிறையா கேம் போடுறேன், நிறைய கேம் பார்த்து வச்சுக்கிறேன். உங்களுக்காக போட்டு தீக்கிறேன். அப்புறம் பிடிஜி அண்ணன் வந்து ஒரு அது பேர் என்னது, சர்வைவ் த அக்காப்ளைஸ் சரவுண்டட் அப்படின்னு ஒரு கேம் ப்ளே வீடியோ போட்டிருக்காரு. அது நல்லா இருந்துச்சு. அதனால் ஏற்ற முடிஞ்சால் நான் போடுறேன். நான் வந்து ஒரு தீவிர ரசிகர். பிடிஜி அண்ணன் இந்த வீடியோவெல்லாம் பார்க்க மாட்டார் தான் எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். அப்படி பார்த்தாக்கா அண்ணா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கண்ணா, உங்கள் சப்ஸ்கிரைப் எனக்கு தேவை. அவர் வந்து 991K சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காருங்க. சரியான சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு அவர். அந்த மாதிரிலாம் சப்ஸ்கிரைப் வரணுன்னா நீங்கள் தாங்க போடணும், வர வழி இல்லை. நானே எல்லாத்தையும் போடனாலும் ஓகேவாக இருக்கும், என்னால் போட முடியாது. நீங்கள் யார் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க சொல்லுங்கள் கமெண்ட்டில். டிவிகேனா ரெட் கலர் ஆட் போட்டுருங்க. வேறு ஏதாவது தொகுதினா போடு. சே, டிவிகேனா ரெட்டு ஆட் போடுங்க. டிஎம்கேனா பச்சை, கடைசியாக
ஏடிஎம்கேனா பேர் என்ன ஏடிஎம்கேனா? சரி பிளாக் கலர் ஆட் போட்டு விடுங்க. உங்களுக்கு உங்கள் அம்மாவை பிடிக்கும்னா ப்ளூ கலர் ஆட்டு, அப்பாவை பிடிக்கும்னா ஒயிட் கலர் ஆட்டு. 2 பேருமே பிடிக்கும்னா எந்த ஆட்டுமே போடாதீங்க, விட்டுருங்க. எப்படி ஜோக்கு கெத்தா? ஜோக்குன்னா இப்படி இருக்கணுங்க, இப்படி இருக்கக்கூடாது. அஷ்டாங்க நம்மள. ஓகே, இந்த அக்கா எங்க? ஐயோ இவனை போட்டானே. தம்பி 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 தம்பி, நீ எனக்கு வேணாம் தம்பி, நான் அந்த அக்கா எடுத்துக்கிறேன். இந்த அக்கா இங்கே தான் இருக்கிறாங்கப்பா. பொட்டனை திரும்ப அங்கே விட்டானுங்க. ஓகேங்க, இன்னும் ஒரு பேட்டில் ஃபீல்டு போட்டு நான் இந்த கேம் ப்ளே வீடியோ முடிச்சிடுறேன். பிடிச்சவங்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐயோ பெஸ்ட் ஆஃப் லைஃப் இதனால தாங்க இருக்குது. ஓகே, இதான் நம்ம வீடியோட கடைசி எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நான் ஒரு பெரிய பேஸ்கெட் பால் பிளேயர். நேஷ்னல்ஸ் டெஹ்ராடூன் வரைக்கும் போக வேண்டியது தப்பிச்சு. அதாவது அன்றைக்கி எனக்கு ஆஃப் இயர்லி எக்ஸாம்னால அப்பா என்னை விடல. அப்பா என்னை ஸ்டடீஸ் மட்டும் தான் பார்க்க சொல்லுவார். எனக்கு ஸ்போர்ட்ஸில் தான் இன்ட்ரெஸ்ட் அதிகங்க. நான் கிரிக்கெட்டும் சூப்பராக விளாடுவேன், ஃபுட்பால்லாம் தெறிக்க விடுவேன், அப்புறம் கிரிக்கெட்லாம் சூப்பராக விளாடுவேன். எனக்கு கிரிக்கெட் கிளாஸ் அந்த மாதிரி தான் எதாவது சேர்த்து விட சொன்னேன். அப்பா வளரணும்னு சொல்லிட்டு பேஸ்கெட் பால் கிளாஸ் சேர்க்க விட்டாரு. சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் சேர்ந்துட்டேன். ஓகேவா? என்னால் முடிஞ்ச வரைக்கும் முடிச்சாச்சுங்க, அவ்வளோதாங்க. முன்னாடி அந்த கடை முடிஞ்சு ஓகேங்க, வந்தாச்சுங்க கிட்ட, அவ்வளோதான் முடிக்க போகிறேங்க. நம்மளை முடிச்சிட்டாங்க சோழியை முடிச்சிட்டானுங்க. ஓகேங்க, இவனா வந்தாச்சு. ஓகே சரி, நம்ம தான் போய் போடணுன்னு நினச்சேன், மற்றவங்களே போடுறாங்க. சரி விட்டு போட்டோமேனு பொழுதுபோக்குக்கு. ஒருத்தவனை கீழே வச்சிடுவோம், அவ்வளோதான். முடிச்சாச்சிங்க. நம்ம தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யுவர் வீடியோ. நன்றி.